அனைவருக்கும் வணக்கம். நாம எங்க இருக்கிறோம்னா காஞ்சிபுரம் ஐயாவுடைய பேர் காஞ்சிபுரம் சாது குமார காலத்தி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இங்க இருக்கக்கூடிய மண் தலம், அதாவது சிவனுடைய தலம் ஏகாம்பர ஈஸ்வரர், அந்த கோயிலை பற்றி பல சிறப்புகள் ஐயா சொல்லுவாங்க. ஐயா சொல்லுங்கய்யா. வணக்கம். இந்த காஞ்சிபுரம் என்றாலே மண் தலம், பிருத்திவி சேத்திரம் என்று சொல்வார்கள். பிருத்திவி, அப்பு, தெய்வு, வாயு, ஆகாயம் என்ற 5 பஞ்சபூதங்கள் ஆதிசங்கரால் பாடப்பட்ட தலம். பிறக்க திருவாரூர், வசிக்க காஞ்சிபுரம், நினைக்க திருவண்ணாமலை, பார்க்க சிதம்பரம், இறக்க காட்சி முக்தி தரும் என்று ஆதிசங்கரால் இந்த காஞ்சிபுரத்தை பாடியது உண்டு. காஞ்சிபுரம் மிக சிறப்பு வாய்ந்தது மட்டுமல்ல, அடிக்கு ஒரு லிங்கம் இருப்பதாக சொல்லி இந்த காஞ்சிபுரத்தில் மண்ணை மிதிக்கும் போது காலில் செப்பல் எடுக்கக்கூடாது என்று முன்னோர்கள் சொல்லிய வழக்கம் உண்டு. அப்படி குமரகோட்டத்துக்கு மேற்காலே ஒரு 10 கஜம் தூரத்தில் அமைந்துள்ளது ஏகாம்பர ஈஸ்வரர் கோயில். ஏகாம்பரேஸ்வரர் உடனுரை ஏலவார் கோயில், காமாட்சம்பாள் உடனுரை ஏகாம்பரேஸ்வரர் என்றுதான் வழக்கு. உற்சவ காலத்தில் ஏலவார் கோயில் என்று அம்பாளை வைத்து தீர்மானம் உற்சவம் செய்வார்கள். ஏகம் என்று சொன்னால் ஆகாயத்திற்கும் பூமிக்குமாக ஏகமாக நின்று ஆட்சி செய்வதாலே இந்த பிரிவு சேத்திரத்திலே ஏகாம்பர ஈஸ்வரர் ஏகம்பம் என்று அவருக்கு ஒரு அழுத்தமான ஒரு சிறப்பு பெயர் உண்டு, ஏகம்பம் என்று உண்டு. அந்த ஆலயத்திலே பல மகான்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், வந்து சென்றிருக்கிறார்கள். பங்குனி மாதத்தில் இங்கே பிரம்ம உற்சவம் நடக்கும். பலவிதமான சித்திகள் அந்த ஆலயத்தில் நடந்திருக்கிறது. அம்பாள் கம்பா நதி கரையிலே மணலால் லிங்கம் பிடித்து சிவனை பூஜை செய்ததாக வரலாறு. அந்த சிவனை மணலாளிலே பூஜை செய்த அந்த லிங்கம்தான் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலின் உள்ளே கர்ப்பகிரகத்திலே அமைந்திருக்கப்பட்டது. காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயில் கர்ப்பகிரக சிவலிங்கத்துக்கு ஜல அபிஷேகம் கிடையாது, கவசம் சாத்தி தான் பூஜிப்பார்கள். அதுபோல மாவடியின் கீழே லிங்க பிரதிஷ்டை செய்து அங்கே அம்பாள் தவம் பண்ணதாகவும் வரலாறு வைத்து அங்கே மக்கள் சென்று வழிபடும் போது அவர்கள் கோரிக்கையை நிறைவேறுவதற்காக அந்த லிங்கத்தின் மீது கையை வைத்து அவர்கள் மனமுருகி வேண்டினால் அவர்கள் மனதிலே நினைத்த கோரிக்கை நிறைவேறும் என்று சொல்லுவார்கள். ஒரு தரம் கேரளாவில் இருந்த நாராயணகுரு தேவர், அவர் ஒரு மகான், அவர் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரை தரிசிக்க வேண்டும் என்று ஆலயத்திருக்கின்ற போது குருக்கள் எல்லாம் கோயிலை சாத்தி விட்டு மதிய வேளையிலே வீட்டுக்கு சென்று விட்டார்கள். அப்போது ஏகாம்பரேஸ்வரர் ஆலயத்தின் கோபுர வாயில் கதவை கை வைத்தவுடனே அந்த கோபுர வாயில் திறந்து விட்டது. உடனே உள்ளே சென்று ஆலயத்தை தரிசனம் செய்து அந்த மாவடிக்கு சென்று 4 கிளைகளாக உள்ள வேத விருட்ச மரமாச்சே, இதிலிருந்து ஒரு கனி கிடைத்தால் எனக்கு மகிழ்ச்சி தரும் என்று நாராயணகுருதேவர் கேட்க, அவர் அங்கே உட்கார்ந்து தவம் செய்து கனி இல்லை, மரம் இல்லை, காய் இல்லை. அந்த காலத்தில் அவருக்கு ஒரு கனி அந்த மரம் தந்தது. அதை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு நாராயணகுருதேவர் வந்தார். அடுத்தும் ஒரு மகான், அவர் எந்த ஊரில் பிறந்து எங்கே வளர்ந்தார் என்று தெரியாது, காஞ்சிபுரத்துக்கே வந்து காஞ்சிபுரத்திலே அவர் நினைத்த இடத்துல படுத்து கொண்டிருப்பார். சிவசாமி சித்தர் என்று சொல்லுவார்கள் அவரை. ஆயிரங்கால் மண்டபம் என்று இருக்கிறது, அந்த மண்டபத்திலே படுத்திருப்பார். இறைவிலே மாறுகை தனித்தனியாக கிடக்கும். இந்த யோகத்திற்கு கர்ணயோகம் என்று பெயர். இதை பார்த்தவர்கள் நிறைய பேர் பயந்திருக்கிறார்கள். யானையின் காலடியிலே படுத்து கொண்டிருப்பார். அவர் எங்கே நினைக்கிறாரோ அங்கெல்லாம் படுத்து கொண்டிருப்பார். பல மக்கள் சென்னையில் இருந்து கூட கார் எடுத்து என் மகளுக்கு கல்யாணம் ஆகணும், எனக்கு பணம் சேரணும், எனக்கு வியாபாரம் நடக்கணும் என்று சொல்லி அவரிடத்திலே அருளை பெற்றுச் செல்வதற்காக வருவார்கள். அப்போது அவர்களை அருளாசி வழங்கி அந்த சிவசாமி சித்தர் நிறைய பேருக்கு அருளாசி பண்ணியிருக்கிறார்கள். அப்படி வாழ்ந்தவர் ஒரு காலத்தில் அங்கே சமாதி அடைந்து விட்டார். அதன் பிறகு அவர் எடுத்து போய் வெள்ளக்குளம் சுடுகாட்டிலே அங்கே சமாதி வைத்து இப்போது அங்கே அன்னதானமும் பிரசித்தியான பூஜையும் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட பிரிதிவி சேத்திரத்தில் ஏகாம்பரேஸ்வரருக்கு
சிறப்பான பெயரும் மிகுந்த மதிப்பும் மரியாதையும் மக்களால் போற்றப்படும் வாழ்த்துக்களும் உண்டு. ஏகாம்பரேஸ்வரருக்கு மேலாண்டே ஓனகாந்தன் தளீஸ்வரர் என்ற பாடல் பெற்ற தலமும் உண்டு. ஆகவே இவ்வளவு சிறப்பு பெற்றவர் ஏகாம்பரேஸ்வரர் ஆகும். நன்றிங்க, நன்றி நன்றி.